என்னங்க தவறு செஞ்சுட்டாங்க? அம்மன் சொன்ன பிரகாரம் நீராளிக்கு வந்து விட்டோம். மாலை ஒரு முகாக வைத்து விட்டு நீராளி விட்டு மாலை போட வேண்டும்.
சைலண்ட். அண்ணா, ஆரிக்காத மலர்களுக்கு தண்ணீரை ஊற்றி. ஆமா. செடிகளுக்கு தண்ணி ஊற்றி மலரை அருமையாக வளர்க்க வேண்டும். நீ மட்டும்தான் ஊத்த சொன்னா உன்னை பாதிக்காத மலர்களுக்கு. அதை நீ மலரை பறித்து என்ன செய்தாய்? என்ன செய்ய? அண்ணா ஆரமாக தொடர்த்தி தேவேந்திர மன்னருக்கு ஒப்படைக்காம பிறகு அம்மன் ஆலயத்தில் பார்த்துட்டேன். அம்மன் ஆலயத்தை பார்த்த பிறகு யாரும் செய்ய யாரும் கிடையாது. அதை பார்த்த மனம் என்னுடைய மனமானது இறங்கி விட்டது. இறங்கி பிறகு அந்த மலரை நான் அம்மன் கையில் சூடி விட்டேன். அம்மனுக்கு மாலையாக கொடுத்து, அம்மனுக்கு மாலையாக போட்டு. ஜெயம் தேவேந்திரனுக்கு கிடைக்காமல். அண்ணா அம்மன் ஆலய பிரகாரம் என் கையில் மரகத மாலை என் கையில் கொடுத்தார். மலரை பறித்து அழந்த ஆலயத்தில் சென்று அம்மனுக்கு மாலையாக செய்தது அவர்தானே? தேவேந்திரன் கட்ட கட்டளை அம்மனுக்கு ஆலயத்தில் சென்று அம்மனுக்கு மாலையாக கொடுத்து செய்ய வேண்டும் என்று உத்தரவிடவில்லை. அண்ணா நானும் ஒரு பெண், அவளும் ஒரு பெண். பெண் மனிதன் பெண்ணுக்கு தான் தெரியும் அண்ணா. ஆமா அப்படின்னா இந்த உண்மை தேவேந்திரன் தண்டனை கிடைக்கும் அல்லவா? அண்ணா என்னை தண்டனை கேட்டாலும் எனக்கு பரவாயில்லை அண்ணா. ஆமா பாரிக்காத மலருக்கு தண்ணீர் ஊற்றி. மலரை வளர்த்து விட்டு அந்த மலரை அம்மனுக்கு பரிசாக அளித்தார். உத்தரவில்லாமல் செய்தார் என்று சொல்லிவிட்டார். அண்ணா அவள் சொல்ல வேண்டாம் அண்ணா. ஆமா அண்ணா. தேவேந்திரனுக்கு உண்மையை சொல்லாமல் மறைக்க வேண்டும் என்றால் அண்ணா நீங்க என்ன உதவி கேட்டாலும் தட்டாம செய்வது தங்கை அண்ணா. நிச்சயமாக நிச்சயமாக ஊர்வசி அண்ணா எவ்வளவு பண்ணுவது அண்ணா? ஏண்டா அறிவி ஓடி வாடா. இவன் எல்லாம் ஒரு தாங்க பார்த்தோம்னா தாய் வைத்ததான் போறானா இல்ல நாய் வைத்த போனதான் எனக்கு டவுட்டா இருக்குறாடி. அண்ணன் தங்கச்சி காத்து. ஏண்டா ஒரு தங்கைய வந்து சொல்லல அன்பா கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் ஒரு அத்தான்னு கூப்பிட முடியுமா? முடியாதல்ல. எதுவா தெரியாதுமா உன் பெரிய பத்தி நான் சொல்றேன். அண்ணன் அண்ணன் என்று சொல்லுகிறாரே, அவனை நான் தங்கை தங்கை என்று சொல்லுகிறாரே. நாங்க என்ன 20 எங்க அம்மா வயசுல வச்சுக்கிட்டா போட்டோம்